குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தமிழ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பீகாரில் எத்தனை மொழிகள் பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. எத்தனை மொழிகள்னு கவுண்டிங் கிடையாது. நம்ம தெரிஞ்ச மொழிகள் வரையும் இருக்குது, தெரியாத மொழிகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கவுண்டிங்கில் சொல்ல முடியாது. இப்போ பீகார்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீகார் பாஷை வந்து பீகாரி பேசுவாங்க. வெளில இருந்துட்டு சொன்னீங்கன்னா இந்தியாவில் பொறுத்தவரையும் பீகாரில் என்ன பாஷை பேசுவாங்க? பீகாரி. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பேசுவாங்க? தமிழ் பேசுவாங்க. பீகாரில் என்ன பேசுவாங்க? பீகாரி. அப்போ இப்போ கேரளாவில் என்ன பேசுவாங்க? மலையாளம். தமிழ் கர்நாடகாவில் என்ன பேசுவாங்க? அந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னே இப்படி சொல்ல பார்த்திங்கன்னா, அதனால் பீகாரி. பீகார்னா பீகாரி அப்படி பேசுவாங்க. ஆனால் அது வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சோம்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது இதுக்கு ஒவ்வொரு பாஷை இருக்கும். முஸ்லீம்காரங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பாஷை பேசுவாங்க. இப்போ வந்து கேஸ்ட்டுக்காரங்க ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அவ்வளோவா இல்லை, நம்ம ஊரில் வந்து அவ்வளோவா இல்லை. ஆனால் பீகாரில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறேன். ஸோ பீகாரி பாஷைனா ஒரு எக்ஸாம்பிள் வந்து எப்படி பேசுவாங்கன்னா, கண்ணக்காளி ரே அப்படி கண்ணக்காளி எழுதி வச்சுருக்கேன். கண்ணக்காளி கண்ணக்காளிலே அப்படிங்கிற மாதிரி இந்த பாஷை. இதை வந்து கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் பீகாரி அப்படி மிக்ஸ் பண்ணி தான் பேசுவாங்க. ஹிந்தி இல்லாத வட இந்தியா எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஃபுல்லாகவே ஹிந்தி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவ்வளோ ஒரு இது. ஹிந்தி இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ஹிந்தி தான் முக்கியத்துவம். ஹிந்தி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு இதே கிடையாது. அதே மாதிரி பீகாரில் வந்து ஹிந்தி இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஹிந்தி தான் இந்த ஊரை பொறுத்தவரையும். ஸோ பீகாரி பாஷை தான் பேசுவாங்க. பீகாரி ஹிந்தி ரெண்டும் கலந்து தான் பேசுவாங்க. அதே இப்போ உள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா நமக்கு தெரியும் அந்த மாதிரி எப்படி பேசுவாங்களோ. அதே மாதிரி இப்போ பீகாருக்குள்ளே வந்துட்டோம்னா அங்கே நிறைய கேஸ்ட் இருக்குது. அந்த கேஸ்ட்டுக்குள்ளே அவங்க கேஸ்ட்டு பாஷை பேசுவாங்க. சரிங்களா? கேஸ்ட்டு பாஷை நம்ம வந்து இப்போ புலியா ராஜ்பன்சி நீங்கள் கூட சொன்னீங்கன்னா, நீங்கள் ராஜ்பன்சிக்காரங்க தானே, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. துமுறு பிடிச்சவங்க, காட்டுமிராண்டிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறாரு. நாங்கள் ராஜ்பன்சின்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது நாங்கள் ராஜ்பன்சின்னு. நான் சொன்னேன், எங்கள் வீடியோவில் சொன்னேன், ராஜ்பன்சினா யார்? அவங்களாம் காட்டுமிராண்டிக்கலாமே அப்படின்னு. லூஸு நம்ம தான் லூஸு அப்படின்னுச்சு. அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. கேஸ்டெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு மதம் கேஸ்ட் அதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் கிடையாது. எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பேய் நம்ப மாட்டேன். அதே மாதிரி கடவுளையும் அதிகமாக நம்ப மாட்டேன். கடவுள் இருக்காங்க அவ்வளோதான். இந்த சாமியாரவங்களெல்லாம் நம்ப மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு அந்த கேஸ்ட்டில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது மாதிரி நாங்கள் வந்து ராஜ்பன்சிக்காரங்க ராஜ்பன்சி பாஷை பேசுவாங்களாம். அதிலே வந்து ராஜ்பன்சிங்கிறத வந்து டைரெக்டாக அப்படி சொல்ல மாட்டாங்க. புளியாக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புளியாக்காரங்கன்னா புளியா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நாங்கள் வந்து புளியா பேசுவாங்க. எங்கள் உள்ளவங்கலாம் புளியா பேசுவாங்க. சித்னாவை பொறுத்த வரையுமே சித்னாவில் நிறையா கேஸ்ட் இருக்குது. இந்த ஏரியாவில் நிறையா கேஸ்ட் இருக்குது. ஆனால் இங்கே இந்த கேஸ்ட்டுக்குள்ள புளியா பேசுவாங்க. அதுக்கப்புறம் மாலாங்கிறது ஒரு கேஸ்ட்டு. அவங்க இப்போ வந்து நாங்கள் வந்து ராஜ்பன்சிங் அப்படிங்கிறதுக்குள்ள பின்னாடி டைட்டில் பார்த்திங்கன்னா, இப்போ தேவ்குமார் சிங் அந்த சிங் அப்படி வருது பார்த்திங்கன்னா, அது வந்து டைட்டில். இங்கே கேஸ்ட்டோட டைட்டில் இல்லாத யார் பேரையுமே இங்கே கண்டுபிடிக்க முடியாது. எந்த பேருமே கிடையாது. இப்போ உங்கள் அப்பா பேர் வந்து ராஜேந்திர குமார் சிங், உங்கள் தாத்தா பேர் வந்து பவன்குமார் சிங், அப்படி மாதிரி சிங் அப்படி வரும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட கேஸ்ட்டோட டைட்டில். நம்ம ஊரில் அது கிடையாது. இந்த ஊரில் வந்து நல்ல கேஸ்ட்டோட டைட்டில். நம்ம எடுத்தோன்னே இன்சில் எங்கன்னு கேட்போம்ல, உன் பேர் என்னம்மா, உங்கள் இன்சில் என்னன்னு கேட்போம்ல, அப்படி கிடையாது. இவங்க வந்து உங்கள் டைட்டில் என்னன்னு தான் கேட்பாங்க. உங்கள் பேருக்கு பின்னாடி வர்றது டைட்டிலில் தான் இருக்கும். இன்சில் பேர் இருக்காது. உங்கள் அப்பா பேரோ ஹஸ்பண்ட் பேரோ அவங்க ஹஸ்பண்டுக்கும் அப்பா பேரோ அப்பெல்லாம் கிடையாது. டைட்டில் தான், கேஸ்ட்டு தான் இங்கே முக்கியம். அதுக்கப்புறம் மாலா கேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து தாஸ் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ இதே வந்து தேவதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேவதாஸ் அப்படிங்கிற மாதிரி மாலா கேஸ்ட்டில் பேசுவாங்க. ஸோ அவங்க எப்படி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் புளியாக்காரங்க தானே. இப்போ நாங்கள் எப்படி பேசுவோம்னா பாத் காலோ அப்படி பேசுவாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலோச்சித் பாத்காலோ அப்படின்னு பேசுவாங்க. பாலோச்சித்னா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படிங்கிறவங்க அவள் பாலோச்சித் பாத்காலோ அப்படின்னு பேசுவாங்க.
இதுதான் வந்து புளியாக்காரங்க நாங்கள் பேசுகிறது. இதே மாலாக்காரங்க பேசினா எப்படி இருக்கும்? மாலாக்காரங்க வந்து அச்சி சிற்கோ கனக்காலக்கோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அச்சி சிற்கோ கனக்காலக்கோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இவங்க தான் வந்து மாலாக்காரங்க, தாஸ்காரங்க பேசுகிற கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த சத்தார்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. சத்தாருக்கு வந்து இன்னும் 2-3 பேர் இருக்குது. டுட்டு முர்மு அப்படின்னு சொல்லிட்டு 2 கேஸ்ட் இருக்குது. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டக்கா ஜாமியா, அம்மா நான் சாப்பிட்டியா, டக்கா ஜாமியா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இங்கே வந்து சத்தாருக்காக அது டக்கா ஜாமியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இது வந்து அந்த ஒரு காரங்க. அதுக்கப்புறம் வந்து சாந்தாளி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த ஊசியெல்லாம் விற்பாங்க தெரியுங்களா, குறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்களாம் வந்து சாந்தாளி அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் அழைப்பாங்க. நாங்கள் வந்து கேமியாவ் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க கேமியாவுன்னு. ஸோ அவங்க வந்து சாந்தாளிக்காரங்க. நீங்கள் வந்து பாஸை தான் கேட்டீங்க. இது வந்து கேஸ்ட்டு சொல்லாமல் பாஸே சொல்லவே முடியாது. அதனால தான் நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இது வந்து தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. எனக்கு கேஸ்ட்டில் நம்பிக்கை கிடையாது. நான் யாரும் கேஸ்ட் வச்சு நான் யாரையுமே இது வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது, பார்க்கவும் மாட்டேன் இனிமேல். அதுக்கப்புறம் ஒரு கேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துன்னா சுஜாபுரினா ஒரு கேஸ்ட்டு, அது எனக்கு தெரியாது. சுஜாபுரிங்கிறது ஒரு கேஸ்ட் இருக்குது. ஸோ அவங்க எப்படி பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் இருக்குது, கேஸ்ட் இருக்குது. அது ஒரு பாஷையாகவே பேசுவாங்களாம். அது எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பச்சுமான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட் இருக்குது. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா ஹிந்தி கலந்து பேசுவாங்க. பச்சுமாவெல்லாம் ஹிந்தி கலந்து, இப்போ நாங்கள் எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி அவங்களும் வந்து ஹிந்தி கலந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து போஜ்பூரி அதுக்கப்புறம் வந்து இங்கே இது வந்து பெங்கால் பக்கத்தில் இருக்கனால, பெங்கால் பக்கத்தில் ஒரு காஸ்ட் இருக்காங்க இந்த ஏரியா இருக்கனால பெங்காலி அதிகமாக இருக்கும். பெங்காலிக்காரங்களும் இருக்காங்க, பெங்காலியும் பேசுவாங்க. சரிங்களா? பெங்காலில் எப்படி பேசுவாங்கன்னா பாலச்சோ பாத் காச்சோ அந்த மாதிரி, பாலச்சோ பாத் காச்சோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இது வந்து பெங்காலி பாஷை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட் இருக்குது. தேசியாக்காரங்க இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பேசுவாங்கன்னா கனக்காலக்கோ கீ தற்காரி அப்படின்னா என்ன சாப்பாடு, அவங்க இப்படி தான் பேசுவாங்க. இங்கே நான் கேள்விப்பட்டேன், என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க தேசியாக்காரங்க அவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க. கனக்காலக்கோ கீ தற்காரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா கீ தற்காரினா என்ன குழம்பு, என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா இருக்குல்ல, அந்த வார்த்தை நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வெல்டர்காரங்களும் அதே தான். அதாவது தேசியக்காரங்க என்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் வந்து இதாகவும் வெல்டர்காரங்களும் பேசுவாங்க. வெல்டருக்கு வந்து இன்னொரு கேஸ்ட் பேர் வந்து நுண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு, நுண்ணியா அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பட்டியான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட் இருக்குது. இது வந்து முஸ்லீமோடு சேர்ந்தது, ஆனால் முஸ்லீம் கிடையாது. முஸ்லீமோடு சேர்ந்துன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்காரங்க வந்து அவங்கள்ட்ட பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ்ட்டு, அதான் வந்து பட்டியா அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து பிராமன் இருக்காங்க. இங்கே வந்து பிராமன்காரங்க இருக்காங்க. அவங்கள வந்து தக்கூர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தக்கூர்னா கடவுள் சமமாக வச்சு கூப்பிடுவாங்க, தக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஹிந்தி பெங்காலி அது மாதிரி பேசுவாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்கள் ஊர் பாஷையை பேசுவாங்க. இப்போ வேறு இடத்துக்கு போனாங்கன்னா வேறு ஒரு பாஷை பேசுவாங்க. அவங்க வந்து பிராமன் பெங்காலி பேசுவாங்க. இவங்களை ஏன் நான் இப்போ இதாக தெரியும்னா, இவங்களுக்கு வந்து நான் போகிற டீ ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு என்ன பேசக்குள்ள அவங்க பெரிய மருமகள்கிட்ட டீ போட்டு வாங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்களுக்கு நான் போகிற டீ ரொம்ப பிடிக்கும். நான் போகிற டீ ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு அவங்கள வந்து தெரியும். எனக்கு அவங்க வந்து தக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்கள வந்து தெரியும். அவங்க பேசுகிற பாஷை கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஹரியில் வந்து 2 தான் எல்லாமே கலந்துருக்காங்க. ராய் மாலா அப்படின்னு சொல்லிட்டு கலந்துருக்காங்க. இப்போ முஸ்லீம்காரங்க இருக்காங்க. முஸ்லீமில் நம்ம ஊரில் இப்போ இந்துவில் எப்படி இவ்வளோ கேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி முஸ்லீம்லேயும் நிறைய காஸ்ட் இருக்குது. இங்கே அங்கேயும் அப்படி தான் கனக்காலோ இந்த மாதிரி
ஹிந்தி பாதி, கொரியா பாதி, அப்புறம் அவங்க ஒரு பாஷை உருது அதெல்லாம் கலந்து தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். இதுதான் வந்து பீகார் பாஷை. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பாஷை இருக்குது, நிறைய லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நான் இங்கே இருந்தேன்னு வச்சுங்களேன், இங்கே வந்தேன்னா புலியா பேசணும், ராஜ்பன்சி பேசணும். அதே நான் இதை எடுத்துகிட்டு இந்த அடுத்தது ஒரு 20 ஸ்டெப்பு ஒரு கிலோமீட்டர் தாண்டி 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் வந்தாண்ட போனோன்னா வேறு பாஷை பேசணும். ஏன்னா அங்கே வேறு பாஷை பேசுவாங்க, அவங்க பேசணும். அங்கே உள்ளவங்க இங்கே வந்தாங்கன்னா நம்ம ஒரு பாஷை பேசணும், அந்த மாதிரி. அதனால் பாஷை வந்து தெருவுக்கு தெரு மாறுங்க, தெருவுக்கு தெரு மாறும், ஊருக்கு ஊர் மாறும். நம்ம என்ன பாஷை பேசுகிறாங்கன்னே தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒற்றுமையாக ஒரே லாங்குவேஜ் தான் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. பீகாரியை விட ஹிந்தி லாங்குவேஜ் தான் அதிகம். எங்கே போனாலும் எது பண்ணாலும் சரி, ஹிந்தி தெரியுமா தான் கேட்பாங்க. ஹிந்தி தெரியலைன்னா நம்ம வந்து 0 படிக்காதவ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க. அதனால் ஹிந்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஊரில். ஹிந்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹிந்தி தெரிஞ்சால் போதும், இந்த வட இந்தியாவில் நம்ம பொழைச்சிக்கலாம். ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும் போதும், பொழைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாஷைலாம் வந்து அதெல்லாம் போக போக நம்ம இருக்க அதெல்லாம் கற்றுக்கலாம். அதெல்லாம் இருக்கக்குள்ளேயே பேச அவங்கள பார்த்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். இங்கே உள்ள ராஜ்பன்சி மட்டும் கிடையாது, இவங்க பேசுகிற அந்தந்த பாஷையிலையும் கொஞ்சம் அவங்க பேசலாம் எனக்கு புரியும். ஆனால் என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஓரளவுக்கு இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து கேஸ்ட்டுக்காண்டி சொல்லலை, நான் கேஸ்ட்டு இது பண்ணி மையப்படுத்தி சொல்லலை. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க, எனக்கு வந்து கேஸ்ட்டு பிடிக்காது, சாமியாரவங்களை பிடிக்காது, பேய் இருக்குதுன்னு சொல்கிறவங்களையும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் பேயும் நம்ப மாட்டேன், சாமியாரவங்களையும் நம்ப மாட்டேன். கடவுள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு கடவுள் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கடவுள் இருக்காங்க. அது வந்து இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீம் இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி காஸ்ட்டு பொறுத்தவரை மதம் ஒன்று தான், ஜாதி ஒன்று தான், மக்களும் எல்லாம் ஒன்று தான். அதனால் எனக்கு மதம், ஜாதி, எதுவுமே நம்பிக்கை கிடையாது. நீங்கள் மறுபடியும் இந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு ஜாதியை பற்றி பேசுகிற அதை பற்றி பேசுகிறான்னு சொல்லாதீங்க, எனக்கு ஜாதி பிடிக்காது. ஸோ இதுதான் என்னென்ன மறுபடியும் சொல்லிடுறேன் என்னென்ன பாஷை பேசுகிறாங்கன்னு. கொலியா பேசுகிறாங்க, மலா பேசுகிறாங்க, சத்தார், சாந்தாலி, சுஜாபுரி, பச்சமா, ஹிந்தி, போஜ்புரி, பங்காளி, தேசியா, வெல்டர், கத்தியா, பிராமன், ஹரி, முஸ்லீம், பிகாரி, இதெல்லாம் வந்து கேஸ்ட்டு. இப்போ வந்து ராஜ்பன்சி, பங்காளி, ஹிந்தி, போஜ்புரி, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாங்குவேஜ். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நிறையா ஹிந்தி இருக்குது, நிறையா கேஸ்டோட பேர் அதெல்லாம் மிஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.